ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லலிதா தேவா சேட்டை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீடியோக்குள்ளே இன்றைக்கி ஒரு டெலிஷியஸான கோகோனட் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோகோனட் சட்னி வந்துட்டு ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். இப்போ சட்டுன்னு நம்ம வந்து டிஃபனுக்கு வந்துட்டு இப்போ நம்ம இட்லி பண்ணிட்டோம், அதுக்கு வந்து சைட் டிஷ் எதுவும் இல்லைன்னும் போது இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்துட்டு யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா பைமோட்டே ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். ஃப்ரெண்ட்ஸ், இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம போய் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை டச் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஆப்குள்ளே போயிட்டு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸில் எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பில். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பைசஸ், அதுக்கப்புறமா ஆர்கானிக் லெவலில் வந்து நம்மளுக்கு ஸ்பைசஸ், அப்புறம் தால்ஸு, பல்சஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான ஐட்டம்ஸ் வந்துட்டு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான டிஸ்கவுண்ட் ரேட்டில் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கிது. மறக்காமல் போய் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த லிங்க்கை டச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்துட்டு மோர் ஆஃபர்ஸ், மோர் பெனிஃபிட்ஸ், அதுக்கப்புறமா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கிது. மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கோகோனட் சட்னி வந்து நம்ம சிம்பிளாக வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து நம்மளுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு கோகோனட் வந்துட்டு நம்ம சின்ன சின்ன ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து நல்லா கிரிட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நல்லா துருவிட்டு நம்ம சேர்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ரெட் சில்லி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை நம்ம க்ரீன் சில்லி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காரத்துக்கு தகுந்தாற் போல் நம்ம வந்துட்டு அரை மூடி தேங்காய்க்கு வந்துட்டு நம்ம ரெண்டு க்ரீன் சில்லி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் புளி வந்துட்டு ஒரு சின்ன பிஞ்ச் அளவு, சுண்டுக்கு அளவு போட்டால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், அதை நம்ம ஊற வச்சு போட்டுக்கலாம், இல்லை அப்படியே கூட போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா சீரகம் வந்துட்டு ஒரு ஸ்பூனில் ½ ஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா நம்ம தாளிக்கும் போது போடும்போது நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா நம்ம இதில் ஆட் பண்ண வேண்டியது வந்துட்டு பொட்டுக்கடலை வந்துட்டு ஒரு 2 கப் அளவு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி தேங்காய்க்கு வந்து 2 கப் அளவு நம்ம வந்து பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 கப்புன்னா மீடியம் சைஸ் கப்பு. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் கொத்தமல்லி வந்துட்டு ஒரு 1/4 பிஞ்ச் அளவு போட்டுக்கோங்க. கொத்தமல்லி இது எல்லாமே மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு தேவைன்னா ஃப்ரைடு வந்துட்டு பீனட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா நம்ம தேங்காய் சட்னி வந்து ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம சின்னதாக கருவேப்பிலை, கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு இந்த ஆயிலில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தாளிப்பு போட்டோன்னா சட்னி சூப்பராக இருக்கும். இது வடையோடு வச்சு சாப்பிட்லாம், செம்ம காம்பினேஷன். ஃப்ரெண்ட்ஸ், காலைல வந்து மெதுவடை வித் கோகோனட் சட்னி சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இட்லியோடு ஆட் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாம்பாரோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம், சூப்பராக இருக்கும். நம்ம டக்குன்னு செய்யலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கிறிஸ்பி மொறு தோசையில் வந்துட்டு நம்ம இந்த சட்னி ஆட் பண்ணும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நீங்கள் பைமோட்டோ ஆப்பில் போய் லிங்க் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.